கேள்விக்கும் நேர்மையாக பதிலளிக்க திராணி இல்லாத கி. வீரமணி தம் பத்திரிகையில் கேள்வி பதில் பகுதியை வைக்கலாமா என்ன ஏன் இவ்வாறான விமர்சனம் என இந்த காணொளியை பாருங்கள். புரியும். ஜூலை 20 2019 தேதி விடுதலை ஞாயிறு மலரில் வந்த கேள்வி பதில். கேள்வி பெண்கள் நில உரிமைக்காரர்களாக ஆகஸ்ட் முடியாமைக்கு எது காரணம்? பூ. எழில்மதி தேவகோட்டை. மானமிகு கி. வீரமணி பதில். அன்று மனுதர்மம், அதை இன்றும் நடத்தும் RSS பாஜக கொள்கை தத்துவங்கள் என்பதே புதைந்துள்ள உண்மைகள். இந்த கேள்வி பதில் எதை உணர்த்துகிறது என பார்ப்போம். கேள்வி கேட்டவர் அறிவு நாணயத்துடனேயே கேட்டிருக்கிறார். ஆனால் பதில் சொன்ன கி. வீரமணியிடம் அந்த அறிவு நாணயம் உள்ளதா? கேள்வியை முழுமையாக உள்வாங்கி அதற்கேற்ற பதில் தர வேண்டும் என்கிற அறிவுடன் பதில் தந்துள்ளாரா என பார்ப்போம். எந்த வீட்டிலும் மகனின் பெயரில் சொத்து வாங்குவார்களே தவிர மகளின் பெயரில் வாங்குவதில்லை. சிலர் தாயின் மீதான பாசத்தால் தாயின் பெயரில் வாங்கினாலும் அதை அனுபவிக்கப் போவது மகன்களே என்பதால் தாய் பெயரளவுக்குதான் நில உரிமையாளர். சில வீடுகளில் மனைவியின் பெயரில் சொத்து வாங்கினாலும் அது கணக்கு காட்ட, சொத்தை காப்பாற்ற. எப்படி தள்ளாத வயதில் ஈவராமசாமி இளம் வயது மணியம்மையை மணந்து சொத்தை காப்பாற்ற வாரிசாக்கினாரோ அதுபோல. இதுதான் பெண்களின் நிலை. பெண்கள் நில உரிமையாளர்களாக இருந்தாலும் அவர்கள் பினாமிகள். அவ்வளவே. பெண்கள் நில உரிமைக்காரர்களாக ஆகஸ்ட் முடியாமைக்கு மற்றொரு பிரதான காரணம். அவர்கள் சம்பாதித்து எதையும் சுயமாக வாங்க முடியாத சமூக நிலை. ஆனால் இன்றைக்கு நிலை மாறிக்கொண்டு வருகிறது. இது ஏதோ மனுதர்மம் தோன்றிய இந்தியாவில் மட்டும் இந்த நிலை என சொல்வது முழு அயோக்கியதனம். பௌத்தத்தின் மறைநூலாம் திரிபிடகம் கோலோச்சும் நாடுகளிலும் சரி, பைபிள், குரான் கோலோச்சும் நாடுகளிலும் சரி, இதுதான் உண்மை நிலை. பித்தலாட்டவாதியின் பதில் பித்தலாட்டத்தன்மையுடனேயே இருக்கும் என்பதற்கு கி. வீரமணியின் புரிதலற்ற பதிலே சான்று. இன்றைக்கு பெண்கள் சுயமாக சம்பாதிக்க துவங்கி உள்ளனர். சொத்து வாங்கினால் கூட கணவன் மனைவி என இருவர் பெயரில் சேர்ந்து வாங்குகின்றனர். பெண்கள் சுயமாக சம்பாதித்தாலும் சொத்தின் முழு உரிமையாளர்களாக ஆகஸ்ட் முடியாத சூழல் இன்னும் உள்ளதாக சொல்லலாம். சில பத்தாண்டுகளில் பெண்கள் முழு நில உரிமைக்காரர்களாக மாறலாம். அது எதிர்காலத்தில் தானே. ஆனால் இன்றைய பெண்களின் நிலையே பூ. எழில்மதி நன்றாக உணர்ந்த காரணத்தால் பெண்கள் நில உரிமைக்காரர்களாக ஆகஸ்ட் முடியாமைக்கு எது காரணம் என கி. வீரமணியிடம் கேட்டிருக்கிறார். ஆனால் கி. வீரமணியோ கேள்வியை முழுதாக புரிந்து பதில் சொல்ல வேண்டும் என்கிற அறிவு சிறிதுமின்றி அன்று மனுதர்மம், அதை இன்றும் நடத்தும் RSS பாஜக கொள்கை தத்துவங்கள் என்பதே புதைந்துள்ள உண்மைகள் என கூறியிருக்கிறார். கி. வீரமணி இம்மாதிரியான பதிலை எந்த சூழ்நிலையில் சொல்லியிருக்கலாம்? பிற மதங்கள் பெண்களை நில உரிமைக்காரர்களாக வைத்து அழகு பார்த்து இருந்து இந்த பதிலை சொல்லி இருந்தால் அது ஏற்க தகுந்த பதில். அப்படி ஏதும் நடந்துள்ளதா? எத்தனை தியுகயுக்காரன், எத்தனை கம்யூனிஸ்ட்காரன் தம் மகள்களை நில உரிமையாளர்களாக ஆக்கியுள்ளான். கி. வீரமணியின் இணைவி வி. மோகனா மற்றும் தி.க. மகளிர் அணியினர் அருள்மொழி, ஓவியா, சல்மா என தி.க. கார பெண்மணிகளின் வீட்டு பத்திரங்கள் யார் பெயரில் உள்ளது என சொல்வார்களா? தம் குடும்ப பெண் உறுப்பினர்களை நில உரிமைக்காரர்களாக வைத்திருந்து கி. வீரமணி இந்த கேள்விக்கு பதில் சொல்லி இருக்க வேண்டும். என்றைக்கு அறிவு நாணயத்துடன் பேசினான்? இன்றைக்கு மட்டும் பேச
தீயகைவினர் அனைவரும் கருப்புச் சட்டை அணிய வேண்டும் என ஈவு ராமசாமி தீர்மானம் போட்டது போல், நிலம் வாங்கும் காரன் எல்லாம் தம் மனைவி பெயரில் மட்டுமே வாங்க வேண்டும் என தீர்மானம் போட்டு பெண்களை நில உரிமைக்காரர்களாக மாற்றியிருக்கலாமே. ஆணோ பெண்ணோ அவரவர்கள் பொருளிட்டும் சூழல் வரும்போது நில உரிமைக்காரர்களாக உருவெடுப்பார்கள். மாற்றம் ஒன்றே மாறாதது என்ற தத்துவத்தை புரிந்து கொள்ளாத அரைவேக்காட்டின் பேச்சால்